ஹே வாரியர்ஸ், அமேசான் பிசினஸ் அக்கௌண்ட்ல இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்க உங்க டாக்ஸை கிளைம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நோட்டீஸ் வர சான்ஸ் இருக்கு. நான் இவ்வளவு நாளா பண்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தப்பு பண்றதை உடனே கண்டுபிடிக்காததுனால அது சரின்னு மாறிடாது. அப்படி கண்டுபிடிச்சா செஞ்ச மொத்த தப்புக்குமே கண்டிப்பா நம்ம பெனால்டி பே பண்ண வேண்டியிருக்கும். அமேசான்ல செல்லரா ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா அமேசான்ல பிசினஸ் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிருப்பீங்க. விச் மீன்ஸ் நம்ம ப்ராடக்ட்டை பை பண்றதுக்காக பிசினஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுல ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துடும். எவ்ரி பில்லுக்கும் நம்ம அதை ஆட் பண்ண தேவையில்லை. ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே நமக்கு டாக்ஸ் இன்வாய்ஸ் வந்துரும். நம்ம ஐடிசியை கிளைம் பண்ணா அது நமக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். அதுக்காக தான் பிசினஸ் அக்கௌண்ட்டை நம்ம யூஸ் பண்றோம். பட் இதுல இருக்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த அமேசானை பிசினஸ் பர்ச்சேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாம அவங்களோட பர்சனல் பர்ச்சேஸ்க்குமே நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஜிஎஸ்டியோட ஆக்ட் பிசினஸ் ரிலேட்டடான பர்ச்சேஸ்க்கு மட்டும் தான் நம்மளால ஐடிசி கிளைம் பண்ண முடியும். பர்சனலுக்காக வாங்குற எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நான் பிசினஸ் அக்கௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்றது என்னோட பர்சனல் யூஸ்க்காக வாங்கினா பிசினஸ் யூஸ்க்காக வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில ப்ராடக்ட்ஸ் இதை ஈஸியா கிளாசிஃபை பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் இதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை திரும்ப ரீசேல் பண்ணணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அப்படி நான் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை கேபிட்டல் குட்ஸாக யூஸ் பண்ண அப்படின்னா அந்த டைம் நம்ம அந்த ஐடிசியை கிளைம் பண்ணலாம். பட் கேபிட்டல் குட்ஸாக ஆஃபீஸ்க்கு நம்ம எதுவாக யூஸ் பண்ணுவோம், எதெல்லாம் அப்ளிகபிளோ அதை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். பட் சில பேர் அவங்க வீட்டுக்கு பர்சனல் யூஸாக யூஸ் பண்ணுற ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் அண்ட் டயப்பர்ஸ் அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இதில் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த இன்வாய்ஸ்க்கு எல்லாமே இவங்க ஐடிசியை கிளைம் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இது தெரிஞ்சுமே இந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணாமல் கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸுமே தனித்தனியாக செக் பண்ணி ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா எஸ்ஜிஎஸ்டியா இதை பார்த்து ரிவர்ஸ் பண்ணணும். இதை ஒரு இன்வாய்ஸாக பண்ண முடியல, அதுக்காக அந்த ஐடிசியை அப்படியே கிளைம் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். பட் ஃபியூச்சரில் ஐடென்டிஃபை பண்ணால் கண்டிப்பாக நம்ம பண்ணது ஃபேக் ஐடிசி கிளைம் தான். அதனால அந்த மாதிரி ஐடிசி நீங்க கிளைம் பண்ணாதீங்க. நீங்க அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு எலிஜிபிள் ஐடிசி அண்ட் அன்எலிஜிபிள் ஐடிசி இது எப்படி நீங்க போர்ட்டல்ல ரிவர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியாவும் பிராக்டிகலாவும் நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். அமேசான் பிசினஸ் அக்கௌண்ட் இப்போ ஓபன் பண்ணியாச்சு. உங்களோட ப்ரொஃபைலை செலக்ட் பண்ணுங்க. நீங்க செலக்ட் பண்ணதும் இங்க பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. அண்ட் கிளிக் பண்ணதும் இங்கே ரிப்போர்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுங்க. கொடுத்ததும் இங்கே ஷிப்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஆர்டர்ஸை செலக்ட் பண்ணக்கூடாது. ஷிப்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னா பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் நம்ம மந்த்தை மட்டும் இப்போ ஃபில்டர் பண்ணணும். ஸோ இதில் போயிட்டு நான் லாஸ்ட் மந்த் கொடுத்துட்றேன். அண்ட் இப்போ ஜென்ரேட் ரிப்போர்ட் கொடுங்க. கொடுத்ததும் ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு சில செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அந்த ஃபியூ மினிட்ஸ் நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ பர்ச்சேஸ் ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணதும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளால் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா அமேசானோட இன்டர்னல் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் தான் நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். பிஏன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ரோ அண்ட் காலமை ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபில்டர் கொடுங்க. இதில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக எந்த பில் பேமெண்ட்டுமே கிடையாது. ஸோ பில் பேமெண்ட் அன்கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பேலன்ஸ் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி வந்துருச்சு. இப்போது இதில் எது பிஸ்னஸ் ரிலேட்டடான ப்ராடக்ட்டு அண்ட் எது அன்எலிஜிபிள் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அதை கேட்டகரியில் செக் பண்ண முடியாது, டைட்டிலில் தான் நம்ம வெரிஃபை பண்ணணும். இதில் ஒரு 4 ஐட்டம் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வாங்கினது அண்ட் இந்த நியூட்ரி ப்ரோ வீட்டுக்கு வாங்கினது. அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த நியூட்ரி ப்ரோவோட ஐடிசியை மட்டும் ரிவர்ஸ் பண்ணணும். மற்ற எல்லாத்துக்கான ஐடிசியுமே நான் கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ நான் ரிவர்ஸ் பண்ண வேண்டிய ஐடிசி மட்டும் இப்போ ஐடென்டிஃபை பண்ணணும். இது ஐஜிஎஸ்டியா சிஜிஎஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சிங்கிள் பில்லாக இருந்துச்சுன்னா இன்வைஸை பார்த்தே நம்ம போட்டுடலாம். பட் என்கிட்ட இந்த மாதிரி நிறைய என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னா அப்போ நம்மளால் இன்வைஸ் பார்த்து போட முடியாது. ஸோ ஜஸ்ட்டு அப்படியே லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இங்கே செல்லர் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஐஜிஎஸ்டி ரிவர்ஸ் பண்ணுமா, எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ரிவர்ஸ் பண்ணுமான்னு சொல்லிட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். உங்களோட ஓன் ஸ்டேட் சேலாக இருந்துச்சு அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. இதுவே அதர் ஸ்டேட் சேலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐஜிஎஸ்டி வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தமிழ்நாடு தான் ஓன் ஸ்டேட்டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஓன் ஸ்டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஸோ அதனால் தமிழ்நாடு கிளிக் பண்ணுறேன். எனக்கு தமிழ்நாட்டில் தான் இதுக்கான இன்வைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது நான் இந்த அமௌண்ட்டை மட்டும்தான் நான் ரிவர்ஸ் பண்ணோம். இந்த அமௌண்ட்டை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே டோட்டல் டேக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிராஸ் இருக்கும், இங்கே இன்வைஸ் வேல்யூ இருக்கும். இதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்னோட போர்ட்டலில் ரிவர்ஸ் பண்ண வேண்டியது இந்த அமௌண்ட்டை தான். ஸோ அப்போது ஈஸியாக 274.42 டிவைடட் பை 2. ஸோ நான் இதை கொடுத்துட்டேன் அப்படின்னா சிஜிஎஸ்டியில் இந்த அமௌண்ட்டும் அகெயின் எஸ்ஜிஎஸ்டியில் இதே அமௌண்ட்டுமே நான் கொடுத்து என்னோட ரிவர்ஸ் எல்லாம் நான் ஈஸியாக பண்ணலாம். உங்களுக்கு நிறைய பில்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அதுக்கான ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஆர்டர் ரிட்டர்ன் ஆயிருந்துச்சுன்னா அந்த ரிட்டர்னை ரிமூவ் பண்ணிவிட்டு டெலிவர்டை மட்டும் நீங்கள் செக் பண்ணி உங்களோட ஐடிசியை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். இது உங்களோட ஐஎம்எஸ்லையும் இந்த இன்வாய்ஸ் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ஐடிசியை கூட நீங்கள் ரிவர்ஸ் பண்ணலாம். நீங்கள் அமேசானில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை உங்கள் பர்சனல் யூஸ்க்காகவும் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் எலிஜிபிள் ஐடிசியை மட்டும் கரெக்டாக கிளைம் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.